அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 8வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. ஒவ்வொரு ஜோதிடமே தினமும் ஒரு முறையாவது இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க பார்த்திங்க அப்படின்னா பலாப்பழம் போல் வெளியில் பார்க்கக்குள்ள முள்ளாகவும் உள்ளே பார்த்தா இனிப்பாகவும் ஒரு கண்டறிய முடியாத ஒரு புதிருக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. புலி பாய்ச்சல் போல் எங்கேருந்து எப்படி பாய்வாங்க அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியில் உள்ள 3 நட்சத்திரம் என்னன்னா விசாகம் 4ஆம் பாதமும், அனுசம் 1 2 3 4 பாதங்களும், கேட்டை 1 2 3 4 பாதங்களும் இந்த விருச்சிக ராசியில் அடங்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க நட்சத்திர ரீதியாகவும் பல குணங்கள் மாறுவதற்கு, அதே மாதிரி உதாரணத்துக்கு நம்ம சொல்லும்போன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜோதிட ரீதியாக ஒரு உண்மை. இருப்பினும் இந்த ராசியில் வந்துட்டாங்கன்னா பல குணாதிசயங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை நட்சத்திர ரீதியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் குணாதிசயம்னு வந்துட்டால் ஒரே மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க ராசிநாதன் பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிபதியாக வருவதனால முருகப்பெருமான வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். திருச்செந்தூர் உட்பட 6 படை வீடுகளையும் இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா நிறைய அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். கர்நாடக மாநிலத்தில் உள்ள கும்கே நகரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் போய் இந்த விருச்சிக ராசிக்காரங்க வழிபட்டு வந்தாங்கன்னா நிறைய அற்புதமான பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். புலிகளாக விளங்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொஞ்சம் தீவிரமானவங்க, கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இங்கே இருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக எதையும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. ஈஸியாக யாரோடும் அவ்வளோ சீக்கிரமாக பழக மாட்டாங்க. யோசித்து தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. யாருக்கிட்டையாவது ஒருவங்கக்கிட்ட நெருங்கி பழகணும் அப்படின்னா பல கோணங்களில் அவங்கள பற்றி பல விஷயங்களை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நெருக்கமாக பழகுவாங்க. இவங்கக்கிட்ட பழகிறவங்க ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. கோபம், அன்பு, வேலை இது எல்லாத்துலேயுமே எதில் எடுத்தாலும் ரொம்ப தீவிர அர்ப்பணிப்புடன் இறங்கக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நண்பர்கள் மீது அதிக விசுவாசம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பாங்க. அதே மாதிரி தன்னோட மனதுக்குள்ளே ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசக்கூடியவங்கள எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தாங்கிட்ட பழகிறவங்க ரொம்ப உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நேரம் பொய் பேசிக்கிட்டு இவங்களை ரொம்ப ஏமாற்றவும் முடியாது. அப்படி யாராவது பொய்யா யாராவது நடந்துக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்கள கண்டுபிடிச்சிட்டு விலக்கி வைக்கவும் செய்வாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா, இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான யோகம்லாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு
நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் உங்களுடைய சுய விவரங்களை வைத்து கணிக்கும் போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். நாங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சொந்த சாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது சொந்த ஜாதகத்தில் ஏதாவது முன்னுக்கு வரணும், கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும், அல்லது ரொம்ப நாளாக நம்ம உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இதற்கெல்லாம் ஏதாவது நல்ல சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சொல்யூஷனுக்காக தான் மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது. ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துக்கோங்க. சரி, வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வார கிரகநிலையை வைத்து கணிக்கும் போது திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கிறார், செவ்வாய் கடக ராசியில் இருக்கிறார், புதன் விருச்சிக ராசியில் நின்று கொண்டிருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன, சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கிறார், அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார், மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. வேறு எந்த கிரகநிலை மாற்றமும் இந்த வாரத்தில் இல்லை. இதனால் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு. ஏன்னா சூரியன் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சிக்கனமாக நடந்து கொள்வீங்க. அதனாலே என்னமோ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் ஆதாயமும் கிடைக்கும். அதேமாதிரி செலவெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கடங்காத மாதிரி நிறைய செலவுகள் இருக்கும். வருமானத்தில் கொஞ்சம் தடைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த வாரத்தில் வரும். அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஏதாவது போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலுமே எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. ஏன்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சி சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக முடியும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமும் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வெளிநாட்டில் இருந்து கடிதங்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த வாரத்தில் வரும். அதே மாதிரி மேல் அதிகாரிகளோட ஆதரவால் உங்களுடைய வேலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது ஏதாவது ஒன்று இந்த வாரத்தில் கிடைக்கும். அரசாங்க ரீதியாக இருக்கிற ஊழியர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். எதிரிகள் பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன இடையூறுகள் வரும். அதனால் இந்த டைமு நீங்கள் நினைத்தது நிறைவேறத்தில் கொஞ்சம் தாமதமாக நடைபெறும். அதனால் கொஞ்சம் மனசோர்வு பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கணவன் மனைவி இடையே கூட எலியும் பூனை மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைமு பட்டிமன்றம் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. புதன் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. அந்த நீண்ட நாளாக ஆசைப்பட்ட அந்த வாகனத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வாசலில் நிறுத்திட்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க வேலையே உங்களுக்கு கிடைக்கும். குரு 7ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்டில் பார்த்திங்கன்னா மழலை செல்வம் தவழுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த டைம் அமையும். அதே மாதிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. ஒரு சில விவசாய அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாக வெளிநாடுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இதன வரைக்கும் இருந்திருக்கும். இந்த டைமை முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். மற்றவங்க செய்ய வேலையை கூட கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. எந்த ஒரு காரியத்தையுமே மன தைரியத்துடன் நீங்கள் இறங்குறதுனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு வருகின்ற வாரம் சாதகமான வாரமாக அமையும். தொழில் துறையில் அதிக அக்கறை செலுத்துங்க. அதே மாதிரி முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை மற்றவங்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே இறங்குறது ரொம்பவும் நல்லது.
நீங்களே இறங்கி செய்கிறதுனால உங்களுக்கு பல சாதனைகள் செய்யக்கூடிய யோகம்லாம் இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகளோட பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலில் உங்களுக்கு போட்டியாக செயல்பட்டவங்கலாம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும். பொருளாதார நிலை படிப்படியாக உயர்ந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறார். குழந்தைகளுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கேது 11ஆம் இடத்துல இருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி இந்த டைமு உங்களை தேடி வரும். எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். நம்பிக்கையோட இது ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.